அஞ்சினார் முகம் தோன்றும் நெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்க இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அதாவது பயம் வந்துடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து நிற்பேன்னு சுவாமி சொன்ன மாதிரி எனக்கு மனதளவில் மிக நிறைவான நாளாக தான் இருந்தது. ஏன்னா போதும்ன்ற அளவுக்கு சுவாமி தங்க தேர வடம் பிடிச்சு இழுத்து சுவாமியை கொண்டுட்டு போய் அவருடைய அறையில சேர்த்துட்டு மறுபடியும் சுவாமியை போய் பார்த்தா சுவாமி ராஜ அலங்காரத்துல மிகவும் கம்பீரமா இருந்தாரு. சரி எப்பா இப்படியே உன்னை பார்க்க வைக்கிறிய, ஒரு அபிஷேகத்தை காட்ட மாட்டியான்னு வெளியே வர்றதுக்குள்ள சுவாமி மறுபடியுமே எங்களை போக விடாம கூப்பிட்டு அபிஷேகத்தையும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொடுத்தார் அப்படின்றதுதான் உண்மை. வாழ்க்கையில எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி, மன நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் சரி, முருகப்பெருமானை இறுக பற்றி கொண்டால் நிச்சயமாக நம் அனைவருக்குமே என்ன தேவையோ அதை முருகப்பெருமான் கொடுத்து விடுவார் என்பதுதான் உண்மை. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற் பொழில் தென்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால 7 ஜென்மம் இல்ல 14 ஜென்மங்கள்ல செய்த பாவங்களை கூட முருகப்பெருமானுடைய ஒரு கடைக்கண் பார்வை சரி செய்து விடும் என்றுதான் உண்மை. அதனால் தினந்தோறும் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் உள்ளிட்ட பல பாடல்களை பாராயணம் செய்து கந்தனுடைய மனதுல இடம் பிடிச்சிட்டாலே போதும். நம்ம வாழ்க்கையில எதையும் தேடி ஓட வேண்டாம், முருகனே தானாக எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட சேர்ப்பார் அப்படின்றதுதான் உண்மை. அடியேனுக்கு முருகப்பெருமான் கொடுத்தது சாதாரணமான விஷயம் இல்லை. அதாவது என்கிட்ட ஒரு 10 கோடி எடுத்துட்டு வந்து கொடுத்து இது உனக்கு சந்தோஷமான்னு கேட்டா கூட அது எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனா அடியேன் நேற்று கொடுத்த தரிசனம், நேற்று நிகழ்ந்த செயல்கள் அனைத்துமே என்னுடைய உயிர் போகும் வரை நான் நினைத்து கொண்டு ரசிக்கக்கூடிய